இத பாரு அர்ச்சனா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்துட்டு இருந்த. ஆனா இப்போ கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம உங்க அம்மாவோட திருட்டு உறவு வச்சிட்டு இருக்க. இந்த உறவு நீடிச்சது அவ்வளவு நல்லா இருக்கா சொல்லிட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா நடிக்காத. எனக்கு தெரியாம உங்க அம்மாவோட உறவு வச்சிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவங்க பேசுனதுக்கெல்லாம் உனக்கு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எங்க அம்மா கிட்ட பேசவே இல்ல. என்ன நம்புங்க. நான் போயிருந்த கோயிலுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த விஷயம். அப்ப கூட நான் உங்ககிட்ட பேசலங்க. இது பாரு அர்ச்சனா, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு முடிச்சுக்கோ. உங்க அம்மா என்ன நந்தினியை சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுவாங்க, அவளை நடு ரோட்ல வச்சு அடிப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கணும். நீயும் அவங்களோட உறவு வச்சுப்ப இல்ல? இப்ப சொல்றேன், உனக்கு உண்மையிலேயே என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்துச்சுன்னா, என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறேன்னா, உன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் உண்மையிலேயே அப்பன்னா. மலரும் கனவுகள் நொடியில் மறையும் உறவுகள் இறைவன் கிறுக்கும் கவிதைகள் இதுதான் மனிதன் துயரங்கள் வலியும் வரங்களோ. இன்னையோட உங்க அம்மாவோட உறவை முடிச்சுக்கோ. போன்ல கூட அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, புரிஞ்சுதா? செல்வம், என்ன செல்வம் இது? அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சந்தோஷமா தானே சொன்னேன். எனக்கு ஆகாதவங்க அவளுக்கும் ஆக கூடாது. இதுல எல்லாம் நீ தலையிடாது, விடு. அர்ச்சனா, ஐயோ சீக்கிரமா போன் எடு. இப்பதான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அம்மா கூட பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. இந்த நேரம் பார்த்து அம்மா போன் பண்றாங்களே. போனை எடுமா அர்ச்சனா. அர்ச்சனா போனை எடுமா. இது உன் வாழ்க்கை பிரச்சனைமா. உன் குடியை கெடுக்க போறவள மடியில கட்டி வச்சிருக்கியே. இந்த உண்மை உனக்கு எப்படியாவது விளங்க வைக்கணுமே. ஐயோ போனை எடுமா அர்ச்சனா. அர்ச்சனா அந்த பாவி நந்தினி என்கிட்ட நேருக்கு நேர் வந்து சவால் விட்டுட்டு போயிருக்காளே. இதை எப்படியாவது அர்ச்சனா கிட்ட சொல்லி அவளை எச்சரிக்கை பண்ணணுமே. இது தள்ளி போடுற விஷயமே இல்லையே. ஐயோ ஐயோ இந்த போன் வேற கட் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே கடவுளே, என் பொண்ணு எப்படியாவது போனை எடுத்துடணும். ஐயோ ஐயோ கடவுளே, என் பொண்ணு மனசை மாத்தி எப்படியாவது அவளை போனை எடுக்க வையே. நச்சு பாம்பு, அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காளு. அது உண்மை இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணுமே. ஐயோ கடவுளே, அவ போனை எடுக்கணுமே. ஐயோ அர்ச்சனா போனை எடுமா. அர்ச்சனா, நான் உன் அம்மா பேசுறேம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாத. நான் சொல்றத கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல நான் சொல்றத நீ கேளு. ஐயோ அர்ச்சனா, நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமா. நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ வாதம் பண்ணாத அர்ச்சனா, உன் வாழ்க்கை பிரச்சனை இது. அதேதான் நானும் சொல்றேன். நான் இன்னைக்கு உன்னை கோயில்ல பார்த்தேன். ஆனா நீ என்ன பார்க்கல. நம்ம ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து வெளியில வந்தது யாரோ பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. எனக்கே தெரியாம உங்க அம்மா கூட நீ உறவு வச்சிருக்கேன்னு என் கூட அவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையான தகப்பன் நான் தானா? இன்னையோட உங்க அம்மாவோட உறவை அறுத்தெழிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஜென்மத்துல இத நான் உங்ககிட்ட பேசுற கடைசி தடவை. இனிமே எனக்கு போன் பண்ணாத. நான் செத்துட்டேன்னு தகவல் தெரிஞ்சா கூட என் முகத்தை வந்து பார்க்காத. போனை வச்சுடு.
பண்ணுவேன். என்ன சிவகாமி சொல்ற? நந்தினியா அப்படி பேசினா? ஆமாங்க, அந்த படுபாவி நந்தினி என் முகத்துக்கு நேரா சவால் விட்டுட்டு போறாங்க. சிவகாமி, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. ஒருவேளை அந்த நந்தினி பொண்ணு மேல எனக்கு வெறுப்பு வரணுங்கிறதுக்காக நீயா எதையாவது கற்பனை பண்ணி சொல்றியா? என்னங்க நீங்க, நான் இப்படி பதறி போய் சொல்றேன், என் பதட்டத்தை பார்த்தமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? அவ சொல்றாங்க இன்னும் 7 நாள் நான் சொன்ன மாதிரி செய்யறேனா இல்லையா பாருன்னு என்கிட்ட அவ சவால் விட்டாங்க. ச்சே, கடவுளே, என்ன குடும்பம் இது? எவ்வளவு நல்ல குடும்பம். அவங்க அப்பாவும் நல்ல மனுஷன், அந்த நந்தினி பொண்ணும் நல்ல பொண்ணு தான். ஆனா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு ஏன் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறா? என்னால இதை ஜீரணிக்கவே முடியல சிவகாமி. ஏங்க, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்ப கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராதா? நம்புறேன். ஆனா அந்த நந்தினி பொண்ணு இப்படி மாறினதுக்கு காரணமே நீதான் சிவகாமி. நல்லா இருக்குதுங்க, பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடமா? அந்த படுபாவி பண்ற அநியாயத்துக்கெல்லாம் என்ன ஏங்க பலிகடாக்குறீங்க? ஒண்ணுமே இல்லாம நல்ல விதமா பழகிட்டு இருந்த அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணோட மனசை ரணகளமாக்கிட்ட. எது நடக்கக்கூடாதுன்னு நீ பயந்துகிட்டு இருந்தியோ, இப்ப அது நடந்துருச்சு. அது நடக்கிறதுக்கும் நீயே காரணமாயிட்ட. எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லுங்க நீங்க. இத பாரு சிவகாமி, உன்னை குத்தம் சொல்றது என் நோக்கம் இல்லை. ஆனா எப்பவுமே நீ இல்லாத ஒன்ன இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அர்ச்சனா வாழ்க்கையிலையும் ஒரு குழப்பத்தை பண்ணிட்ட. இதுதான் உண்மைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சரி விடு, இப்ப அர்ச்சனாவோட வாழ்க்கைய நாம எப்படி காப்பாத்துறது? அதுக்கு தாங்க நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி நந்தினி விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமான்னு சொன்னேன். அதுக்கு அர்ச்சனா சொன்னா, மாப்பிள்ள அர்ச்சனா கிட்ட உன் வயித்துல வளர குழந்தைக்கு உண்மையிலே நான் தான் தகப்பேன்னா இனிமே உன் அம்மா கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டாரா. மேற்கொண்டு என்னை எதுவுமே பேச விடாம, இதுதாம்மா நான் உங்ககிட்ட கடைசியா பேசுறது, இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு போனை பட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல காவியாவும் மாப்பிள்ளையும் வேற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள போய் பார்த்து கவனிப்பேனா? அர்ச்சனா வாழ்க்கையை பார்ப்பேனா? நான் எதை தாங்க பார்ப்பேன்? இது எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டிய நம்ம மூத்த புள்ள இது எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வரான் போறான். ஏங்க, ஏன் கடவுள் நம்ம குடும்பத்தை இப்படி அல்லல் பட வைக்கிறாரு? நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம்? டேய் வினோத், அந்த நந்தினியால அர்ச்சனா வாழ்க்கையில பெரிய சிக்கலே உண்டாயிடுச்சுரா. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது செல்வ மாப்பிள்ளையோட வாழ்ந்து காட்டுறேன்னு உங்க அம்மா முகத்துக்கு நேர சவால் விட்டு போயிருக்காடா. இந்த விஷயத்த அர்ச்சனா கிட்ட சொல்லலான்னு உங்க அம்மா ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா மாப்பிள்ளை அர்ச்சனா கிட்ட இனிமே உங்க அம்மாவோட எந்த உறவும் வச்சுக்கூடாதுன்னு கடுமையா உத்தரவு போட்டாராம். அதனால அர்ச்சனா என் கூட பேச வேணான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாளாம்ப்பா. இப்ப எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னப்பா மூணாவது மனுஷங்க மாதிரி பேசுற? காவியாவும் மாப்பிள்ளையும் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க. அவங்கள கூட ஒரு 8 வந்து பார்க்கல. அர்ச்சனோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றோம். கூட பிறந்தவங்கிற முறையில நீ ஏதாவது செய்வேன்னு? பெத்தவங்களே வேணான்னு ஒதுக்கி வச்சாச்சு, அப்புறம் கூட பிறந்தவங்க மட்டும் எதுக்கு? யாரு கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு என் பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம். வா. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் இப்படி பேசாம போயிருந்தாதான் சிவகாமி ஆச்சரியம். இப்ப அர்ச்சனாவோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு என்ன பண்றது? மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லலான்னா அவர் இப்போ யார் பேச்சையும் மதிக்கிறதே இல்லை. யார் சொன்னா அவர் கேட்பாரோ அவங்க காதுல இந்த விஷயத்தை போட்டு சொல்லலாம்ல. ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேச்ச நிச்சயமா மாப்பிள்ளை கேட்பாருங்க. யார் சிவகாமி அது? சொல்றேன் வாங்க. இங்கதான்ப்பா, நிறுத்து. கொஞ்சம் இருப்பா, வரேன். சரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா. என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அம்மா வாங்கம்மா, வீடு தேடி வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. சரி வாங்கம்மா. அம்மா உட்காருங்கம்மா. தண்ணி இந்தாங்க.
வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அர்ச்சனா வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திரணும்ப்பா. அதுக்கு உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. அர்ச்சனாவுக்கு என்னம்மா பிரச்சனை? நல்லா தானே இருக்கு. எல்லாரும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொண்ணு நந்தினியால என் பொண்ணு அர்ச்சனாவோட வாழ்க்கையே பாழாக போகுது. அம்மா, நீங்க நந்தினியை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அனாவசியமா பயப்படாதீங்க. நந்தினியால அர்ச்சனா வாழ்க்கைக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல சிவா, அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா அந்த நந்தினி. மாப்பிள்ளையும் அர்ச்சனாவும் அப்படிதான் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நந்தினியோட சுயரூபம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணு நந்தினி என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் பொண்ணு அர்ச்சனா வாழ்க்கையை பாழாக்க துணிஞ்சிட்டா. என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க? நந்தினி எதுக்காக உங்களை பழிவாங்க நினைக்கணும்? நடந்தது எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்றேன்ப்பா. இன்னும் 7 நாள்ல அந்த வீட்லயே இருந்துட்டு உன் பொண்ணு இடத்தை புடிச்சு காட்டுறேன். நந்தினி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சேம்மா. அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவளை கூட்டு வந்து ஏன் வீட்ல தங்க வைக்கணும்? இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லி அர்ச்சனா வாழ்க்கையை காப்பாத்தணும். பெத்தவங்க நாங்க இருந்தோம், கூட பிறந்தவங்க இருந்தோம். என் பொண்ணு அர்ச்சனா அனாதை மாதிரி இருக்கிறா. உன்னை என் பெத்த பிள்ளையா நினைச்சு கேக்குறேன் தம்பி. நீங்க சொன்னா என் மாப்பிள்ளை கேட்பாரு. அவர்கிட்ட நந்தினியை பத்தி எப்படியாவது எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைங்க. என் பொண்ணு அர்ச்சனா வாழ்க்கை நீங்க தான் தம்பி காப்பாத்தி கொடுக்கணும். அம்மா, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எப்பவுமே அர்ச்சனா நான் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நந்தினி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே அந்த நந்தினி அந்த வீட்டுல இருக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்க தம்பி, அப்ப நான் புறப்படுறேன்ப்பா. போயிட்டு வரேன். சரிங்கம்மா. காவியா நில்லு. இப்ப எங்க போயிட்டு இருக்க? போயிட்டு வந்து சொல்றேன் அத்தை. இந்தா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? இன்னும் என் பிள்ளை மயக்கம் தெளிஞ்சு கண்ணு கூட முழிக்கல. நாங்களே என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்குள்ள என்ன நடந்தது? ரோட்ல சண்டை வர அளவுக்கு என்ன நடந்தது? உங்க எல்லா கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்றேன். இந்தா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. காவியா, ஏ காவியா. வணக்கம் சார். நந்தினி, கிளம்பலாமா? என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? தெரிஞ்சதா மட்டும் இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கியா? டேய், என்னாச்சு? எதுக்கு வந்ததும் வராதமா கத்திட்டு இருக்க? பின்ன என்னடா, ஊர் உலகத்துக்கே புருஷன் முட்டாட்டினா எப்படி இருக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தவனி நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? பணங்கா சேர்ந்த உடனே உனக்கு என்ன புத்தி பழங்கி போச்சா? டேய், வந்ததும் வராதமா என்ன விஷயம் சொல்லாம நீ பாட்டு கத்திட்டு இருந்தான்னு அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்னு புரியல. அதான் உனக்கு புத்தி மலங்கி போச்சு. புருஷன் முண்டாட்டிக்கு நடுவுல பெத்தவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யாரும் உள்ள வரலாமாடா? முறையாது. ஏமா, ஏதோ உங்க அப்பா சாவுக்கு காரணமாயிட்டாங்கிற குற்ற உணர்ச்சியில உனக்கு ஏதாவது நல்ல பண்ணுன்னு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா உடனே நீ கிளம்பி வந்துடுறா? அறிவு இல்ல உனக்கு? படிச்சவ தானே, ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்றல, 4 பேருக்கு புத்தி சொல்ற நிலையில தானே இருக்க. ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இருக்கமேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? டேய், இங்க வா. என்ன நீ பாட்டு வந்ததுல இருந்து ஓஷத்துக்கு கச்சமச்சான நிலமா கத்திட்டு இருக்க. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் உனக்கு விளக்க சொல்றேன். வா. நீ ஒண்ணு எனக்கு விளக்கம் சொல்ல வேணாம்டா. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நீ தான் புத்தி கெட்டு போய் பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு இருக்க. என்ன குடிக்க வேணாம்னு புத்தி சொல்லிட்டு நீ போய் குடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுல போய் படுத்து அவங்க அப்பனை வேற சாகடிச்சிருக்க. இந்த பார், இதுக்கு முன்னாடி நீ எல்லாருக்கும் புத்தி சொல்ற நிலைமையில தான் இருந்த. ஆனா நீ இப்ப அப்படி இல்ல. நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அறிவு கட்டத்தனமா பண்ற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தா நான் மனுஷனே இல்ல. இதுக்கு மேலே அர்ச்சனோட வாழ்க்கை பாலாப்புறத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவ எப்பேற்பட்டவ தெரியுமா உனக்கு? என்ன எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? டேய், முதல்ல இந்த வளர்றதை நிறுத்து. நந்தினியோட தானா இந்த வீட்டுக்கு வரல, நானா தான் போய் கூட்டிட்டு வந்தேன். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு. அர்ச்சனோட அம்மா என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? நடு ரோட்ல வச்சு அவளை அவமானம். எனக்கு எல்லாம் தெரியும். வீட்டு வாசல்ல வச்சு தொடப்பத்தால அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. அவ்வளவுதானே? என்னடா இது? எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். என்னமோ சாதாரணமா அவ்வளவுதானே சொல்லிட்டு இருக்க? நந்தினியோட அப்பா இறந்து போனதுக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன். இந்த நிலைமையில அவளை வெளிநாட்டு காமிச்சா அதுக்கப்புறம் நான் மனுஷனே கிடையாது. இது பார், இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருக்காங்களா அர்ச்சனோட அம்மா?
அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நானே போய் நந்தினியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன். போடா பைத்தியக்காரா, மாமியார் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, அவங்கள தூக்கி உள்ள வை, என்ன தண்டனை வேணுமோ அதை வாங்கி கொடு. அதை விட்டுட்டு தலை அரிக்குதுன்னு யாராவது கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்குவாங்களா? மாமியாரை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊர் உலகம் காரி துப்புற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. இங்க பார், இந்த ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நந்தினிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் என் கூட கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். நீ நல்ல எண்ணத்தோட தான் வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க. ஆனா அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட நந்தினி இந்த வீட்டுக்குள்ள வரல.